السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: نعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأطيعوا الله ورسوله ولا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم واصبروا إن الله مع الصابرين. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கே, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடக்கூடிய விஷயத்திலும், அதே போன்று ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதையும், உங்களுக்குள் தர்க்கித்து கொள்ளக்கூடாது என்பதையும், அதனுடைய விளைவு என்ன என்பதை பற்றி உண்டான ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான்: வாத்தியுல்லாஹ வ ரசூலஹு. நீங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு உங்களுக்குள் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒற்றுமையாக இருந்து கொள்ளுங்கள். வலா தனாஸஉ, உங்களுக்குள் நீங்கள் தர்க்கித்து கொள்ளாதீர்கள். அப்படி நீங்கள் தர்க்கித்து கொண்டீர்களேயானால் ஃபதஃப்ஷலு வ தذهب ரீஹுக்கும், நீங்கள் தைரியத்தை இழந்து உங்கள் சக்தி ஆற்றல்கள் அனைத்தும் போகிவிடும். வஸ்பிரு, ஆகவே நீங்கள் கஷ்டங்களை சகித்து கொண்டு பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் சாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் என்பதாக இந்த திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கின்ற அன்பானவர்களே. ஆக ஒரு மனிதனிடத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடக்கூடிய நிலைகள் இருக்க வேண்டும், ஒற்றுமை இருக்க வேண்டும், தர்க்கிக்கக்கூடிய ஒருவருக்கொருவர் தர்க்கித்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கக்கூடாது என்பதை பற்றி உண்டான அழகான ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா குறிப்பிட்டு, இந்த தன்மைகள் அனைத்துமே என்ன செய்யும், நம்முடைய பலவிதமான இன்னல்களை போக்கி நன்மைகளை பயக்கக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் அல்லாஹ் திருமறை வசனத்தின் மூலமாக நமக்கு உபதேசிக்கின்றான். அது சார்ந்த ஒரு வரலாற்று குறிப்பை நாம் பார்க்கின்ற பொழுது, இமாம் ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சமயம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற பொழுது அருகில் உள்ள ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஒரு மனிதர் என்ன செய்கிறாங்க, நலம் விசாரிப்பதற்காக வேண்டி வர்றாங்க. அப்படி வருகின்ற பொழுது அந்த கிறிஸ்தவனுடைய வீட்டிலிருந்து கழிவு நீர்கள் என்ன செய்கின்றது, இமாம் ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவர்களுடைய வீட்டு பக்கம் வருவதை பார்க்குறாங்க. அந்த கழிவு நீரை எடுத்து என்ன செய்கிறாங்க, இமாம் ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவங்க வெளியில் ஊற்றுறாங்க. இப்படி பார்த்த அந்த கிறிஸ்தவ மனிதர், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த அந்த மனிதர், இதை என்னிடத்துல சொல்லி இருக்கக்கூடாதா, என் வீட்டிலிருந்து கழிவு நீர் வருகின்றது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாதா என்பதாக என்ன செஞ்சாங்க, கேட்டாங்களாம். அதற்கு பிறகு இது எத்தனை நாட்களாக இப்படி வந்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்கிறீங்களே, அதை சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்களே, எத்தனை நாளாக வருது அப்படிங்கிறத கேட்கின்ற பொழுது இமாம் ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்களாம், 20 வருடங்களாக இந்த கழிவு நீர் இப்படி அவங்களுடைய வீட்டில் வந்துக்கிட்டு இருக்கு என்பதாக சொன்ன பொழுது, இவ்வளவு பெரிய ஒரு பொறுமைசாலியாக ஒரு இஸ்லாமிய நற்பண்பாளர் இருக்கிறாங்களே, இப்படிப்பட்ட மார்க்கத்தை நாம் விட்டு வழி தவறி நடக்கின்றோமே என்கின்ற அந்த எண்ணத்தோடு தன்னை இஸ்லாத்தில் இணைத்து கொண்டார் என்பதாக வரலாற்று குறிப்பு நமக்கு குறிப்பிட்டு காட்டப்படுகின்றது அன்பானவர்களே. ஆக ஒரு மனிதர் பொறுமையுடன் இருக்கின்ற பொழுது அது எவ்வளோ பெரிய ஒரு நன்மைகளை தரக்கூடியதாக, ஒற்றுமையை தரக்கூடியதாக, ஒரு நற்பண்புகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்படிங்கிறத நாம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா இப்போ நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ வீடுகளில் எத்தனையோ விதமான ஒரு சின்ன ஒரு அசுத்தங்கள் கிட்ட வந்துருச்சுன்னா கூட நம்ம என்ன செய்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு கொள்கிறோம், தர்க்கித்து கொள்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலை ஒற்றுமையை ஏற்படுத்தாது, அங்கே அழிவையும் அதே போன்று இழிவையும் நோவினை தரக்கூடிய வேதனைகளையும் தான் ஏற்படுத்தும். நாளுக்கு நாள் அது என்ன செய்யும், பல இன்னல்களை தரக்கூடியதாக இருக்கும். அந்த தன்மைகளை விட்டும்
உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிடணும் அப்படிங்கிறது தான் இந்த வரலாறு நமக்கு தரக்கூடிய ஒரு அழகிய உபதேசமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்குற அன்பானவர்களே. ஆகையினால் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். ஏன், எல்லோருடைய சுபாவமும் எல்லோருக்கும் ஒத்து போகாது. சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெரும் விபரீதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைகளில் நாம் என்ன செய்கிறோம், அன்றாடம் நாம் பார்க்குறோம். ஏன், நபி தோழர்களுக்கு மத்தியிலும் கூட கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்களுக்கு மத்தியில் கூட கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. ஆனால் அதை கல்புக்குள் நுழையாமல் பார்த்து கொண்டாங்க. சும்மா வெளிப்படையாக பேசுவாங்களே தவிர அதை கல்பில் கொண்டு போய் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு விபரீதமாக அதை பயன்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறத வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம். ஒரு நாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கோபப்பட்டு என்ன செஞ்சிட்டாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா வேகமாக வீட்டிற்கு போயிட்டாங்க. பின்னாலேயே வேகமாக என்ன செய்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் மன்னிப்பு கோரி போகிறாங்க. அவங்களுடைய வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு பின்னாலேயே போகிறாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா வீட்டு வாசலுக்கு வந்தவுடன் என்ன செய்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பின்னால் வருவதை பார்த்து என்ன செய்கிறாங்க, கதவை அடைத்து கொண்டார்கள். அது அவங்களுக்கு மத்தியில் ஒரு கோபத்தை, ஒரு மனக்கசப்புனால என்ன செஞ்சிட்டாங்க, பட்டுன்னு கதவை அடைத்து கொண்டார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. இந்த நிலையில் மனம் உடைந்து மஸ்ஜித் நபவிற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வந்துட்டாங்க. நாம் இப்படி மன்னிப்பு கோரி உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டுக்கு போனப்போ அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இப்படி வேகமாக கதவை சாத்தி நம்மளை வெளியில் விட்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு மன வேதனையோடு என்ன செஞ்சிட்டாங்க, மஸ்ஜித் நபவிக்கு வந்துட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் நாம் இப்படி நடந்திருக்கக்கூடாது என்று சிறிது நேரத்தில் வருத்தப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தேடி பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. அப்படி பள்ளிவாசலுக்கு இருவரும் தவறை உணர்ந்து கொண்டு என்ன செய்கிறாங்க, தங்களது தவறை முன்மொழிந்து ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்கள். இதை பார்த்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக மலர்ச்சியுடன், மலர்ந்த முகத்துடன் பார்த்து கொண்டு ஒரு விஷயத்தை சொன்னாங்க. என்னை எல்லோரும் பொய்யர் என்று கூறிய பொழுது, உமர் ரலியல்லாஹு தஆலா கிட்ட சொல்கிறாங்க, என்னை எல்லாரும் பொய்யர் என்று கூறிய போது இந்த அபூபக்கர் தான் என்னை உண்மைப்படுத்தினார் என்று என்ன செஞ்சாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த நற்பண்புகள் அங்கே வெளிப்படுத்தி ஒருவருக்கொருவர் தர்க்கித்து கொள்ளாமல் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருங்க அப்படிங்கிறத அங்கே உணர்த்தினாங்க. அதுதான் நம்முடைய சமுதாயத்துக்கு மத்தியில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஒரு அழகான உபதேசமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அத்தகைய ஒற்றுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு வாழக்கூடிய நன்மக்களாக, அதன் மூலமாக பல இன்னல்கள் நீங்கி சிறந்த நல்வாழ்வு வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.